உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். ஒவ்வொரு இடத்திலும் இன்னைக்கு எங்களுடைய தலைவருடைய பிரச்சாரத்துல பாத்தீங்கன்னா எங்கேயுமே காவல்துறை இல்லை. அதாவது பெரும்பாலான அவ்வளவு கூட்டங்கள் வருது. கூட்டங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு ஏன்னா பெர்மிஷன் இருக்கு, எல்லாம் இருக்கு. கூட்டங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு ஒரே இடத்துல கூட காவல்துறை இல்லை. அது சம்பந்தமாக தலைமை தேர்தல் டெல்லிக்கும் தலைமை தேர்தல் ஆணையத்துக்கும் தமிழக தேர்தல் ஆணையத்துக்கும் நாங்கள் புகார் கடிதம் எழுதியிருக்கோம். ஒரு பிரச்சாரம் தொடங்கிய பிறகு, எங்களுடைய தலைவருடைய பிரச்சாரம் தொடங்கிய பிறகு, அந்த இடத்துக்கு வந்த பிறகு மக்கள் எல்லாம் இருக்காங்க. ஒரு காவல்துறை அதிகாரி கூட அங்க இல்ல, ஒரு காவலர் கூட இல்லை. ஒரு சம்பவம் நடக்க வேண்டும், ஏதாவது ஒரு அசாதாரண சூழ்நிலை உருவாக வேண்டும் என்பதற்காகவே அந்த மாதிரியான சூழ்நிலையை காவல்துறையே ஏற்படுத்துகிறாங்கன்னு தெரியல. முக்கியமாக சென்னை காவல்துறை இதை வேண்டுமென்றே செய்கிறாங்கன்னு தான் நாங்க நினைக்கிறோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு எங்களுடைய தலைவருக்கு கொளத்தூர்ல நாங்க பிரச்சாரத்திற்கான ஏற்பாடுகளை நாங்க செஞ்சிருந்தோம். அதுல மைக் யூஸ் பண்ணணும், ஸ்பீக்கர் யூஸ் பண்ணணும் அப்படின்ற பெர்மிஷனும் வாங்கியிருந்தோம். அது இருந்தும் கடைசி நேரம் வரை எங்களுடைய தலைவருக்கு அந்த பெர்மிஷன் கொடுக்கப்படவில்லை. கடைசி வரைக்கும் நாங்க போராடி எங்களோட நிர்வாகம் எல்லாம் ரொம்ப போராடி நின்று பிரச்சனை பண்ணி எல்லாம் பண்ணிதான் கடைசி நேரத்துல எங்களுக்கு அந்த அனுமதி வழங்கப்பட்டது. மிகவும் கடுமையான ஒரு சூழ்நிலையில் ஒவ்வொரு இடத்திலும் எங்களுடைய பிரச்சாரத்திற்கான தடைகளை இங்க இருக்கிற காவல்துறை திமுகவுடன் இணைந்து கொண்டு, திமுகவுடன் பணம் பெற்றுக்கொண்டு, திமுகவுக்கு கைக்கூலியாக செயல்படும் ஒரு பெரும்பாலான அதிகாரிகள் இதை செஞ்சுக்கிட்டு வராங்க. இதற்கு எங்களுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சு இன்னைக்கு நாங்க தலைமை தேர்தல் ஆணையம் டெல்லிக்கும் இங்க தமிழக தேர்தல் ஆணையர் தலைமை தேர்தல் ஆணையருக்கும் நாங்கள் கடிதங்களை அனுப்பிச்சிருக்கோம். அதுக்கான இதுவும் அமைச்சிருக்கோம். கண்டிப்பாக அவர்கள் இந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழகம் முழுவதும் எங்களுடைய வேட்பாளர் பிரச்சாரம் சுமூகமாக செல்ல வேண்டும். இந்த தேர்தல் ஒரு மாற்றத்திற்கான தேர்தல். கண்டிப்பாக 234 தொகுதி எங்களுடைய வேட்பாளர் வெற்றி பெறுவார். எந்த மாற்ற கட்டும் அதிமுக என்ற கட்சி இந்த தேர்தலுக்கு அப்புறம் இருக்காது. அதிமுக என்ற கட்சிக்கு வாக்களிப்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிப்பது சமம். இந்த தேர்தலுக்கு பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி அவருக்கே நல்லா தெரியும், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக இருக்க போவது கிடையாது என்பது உறுதி. ஏன்னா அது அவருக்கும் தெரியும். அது தெரிஞ்சுதான் அவர் வேற வழி இல்லாமல் இன்று அவங்க எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள். இந்த தேர்தலுக்கு பிறகு அந்த கட்சி எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்க்கப்படும். இந்த தேர்தலோடு அதிமுக என்ற கட்சியே இருக்காது. பாவம் புரட்சி தலைவர் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் கொடுத்து ஆரம்பிச்ச ஒரு கட்சி. அம்மா 30-35 வருஷம் போராடி உயிரை கொடுத்து காப்பாற்றிய கட்சி இன்று டெல்லி கபலீகரம் செய்வதை தமிழக மக்கள் மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். இன்று எல்லா இடத்திலையும் அதிமுகவிற்கு வாக்களிப்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிப்பதற்கு சமம். அதனால எந்த இடத்திலும் அதிமுக வேட்பாளர்கள் வெற்றி பெற போவது கிடையாது. எங்களுக்கு ஒரே போட்டி திமுக தான். திமுக கண்டிப்பாக இந்த 2011 என்ன மாதிரியான முடிவு ஒரு எதிர்கட்சி கூட ஆக முடியாத ஒரு நிலைமை இருந்துச்சோ அதேதான் இப்ப நடக்கும். அதிமுக யாரு நின்றாலும் எங்களுக்கு கவலை இல்லை. கண்டிப்பாக திருப்பரங்குன்றத்தில் வெற்றி வாய்ப்பு 100% உறுதி செய்யும்.